சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். மச்சான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டான் நச்சுன்னு. நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது. ஏய் நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா சரக்கு சைடிஸோட முடிஞ்சு போயிரும். ஆனா நம்ம பொண்டாட்டிங்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சுன்னா சாரி ஷாப்பிங்னு அப்படி போயிடுவாங்க. ஊரை விட்டா பரவாயில்லையாடா, இங்க போனோம் அங்க போனோம்னு ஆரம்பிச்சு இப்ப டூர் போகணும்னு பிளான் பண்ணிட்டாளுங்களே. டூருக்கா? ஆமா. எங்க டூருக்கு? நேத்து என் பொண்டாட்டி பத்ரிநாத் போயா அவனு ஒத்த காலில் நிக்கிறா. என் பொண்டாட்டி சோம்நாத் போகணுங்கிறா. அதோட விட்டாளா இவ கேதார்நாத் போனோங்கிறா. என் பொண்டாட்டி ஸ்ரீநாத் கூட போகணுங்கிறா. இது வச்சு ஸ்ரீநகர் போகணுங்கிறானா? எங்க வேணா போலாம்டா, ஆனா டூர்னு பிளான் பண்ண உடனே என் பொண்டாட்டி 4 பொட்டி அடிக்கிட்டான். இதுதான் நேத்து என் பொண்டாட்டி 3 பொட்டி அடிக்கனாலா? ஐயோ இப்ப நம்ம அதை எப்படி தூக்கிட்டு வர்றது அதான்டா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இவளுகளே ஒரு லக்கேஜ், இவளுகளுக்கு 4 லக்கேஜா? என்னடா இது? ஆமா, இதுக்கு அந்த மூவர்ஸ் பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா? டேய் அது வீடு விட்டு வீடு ஷிஃப்ட் பண்ற ஆப்டா. அதுல வீட்டுக்காரிகளை ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்களா? இன்னும் அந்த மாதிரி ஆப்பை கண்டுபிடிக்கலடா. அந்த ஆப் வர வரைக்கும் நமக்கு ஆப் தான். ஆப்போ சூப்போ. இந்த கேப்ல இதுக்கு ஒரு ஆளை நம்ம பிக்ஸ் பண்ணணும். ஏய் இன்னும் அசால்ட் ஆளை பிடிக்கணுங்கிற. ஆளை பிடிச்ச ஒரு நாளைக்கு எவ்வளவு கேட்பான் தெரியுமா? 2000 ரூபாய், 3 நாள் டூர் 6000 ரூபாய். கம்பெனி கட்டுப்படி ஆகாது. இதுக்கு பேசாம உன் மச்சானை கூப்பிட்டுக்கலாமா? யாரு? ஏன் மச்சானியா? ஏய் அவனுக்கு தீனி போட்டே கட்டுப்படி ஆகாதுடா. ஏன்னா ஓ மச்சானை கூப்பிட்டுக்கலாமா? எது ஏன் மச்சானா? அவன் கூட சண்டை போடுறதுக்கே நேரம் பத்தாதுடா. போதா குறைக்கு என் பொண்டாட்டி கூட கோத்து விட்டு போயிடுவான். என்ன பண்றது? நம்ம இன்பராஜ் இருக்காங்கடா. ஏய் அவன் திண்டுக்கல்ல இருக்கான்டா, இதுக்காக அவ்வளவு தூரம் வந்துட்டு போவானா? ஏய் அவனை சொல்லடா, அவன் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு அவன் தம்பியை அனுப்பிச்சு விட்டான்ல. இங்க அவனுக்கு தான் நம்ம அப்புறமா பார்த்து சொல்றோம். அப்பவே அனுப்பி விட்டோமேடா. இல்லையே, மேல தங்க வச்சிருக்கேன். இது ஓ வீட்டுக்கு மேலையா? எதுக்குடா? வீட்டு வேலை செய்யறதுக்கு. வீட்டு வேலைக்கு வச்சிருக்கிறியா? ஆமாடா, இது நம்ம பட்ஜெட்டுக்கு அவன் தான் ஒத்து வருவான். ஏன்னா அவனுக்கு பெருசா சாப்பாடு செலவு ஒண்ணும் கிடையாது. சரக்கு இருக்குது, நம்ம கூட சேர்த்துக்க மாட்டோம். அதனால காசே இல்லாத ஒரு ஆள்னா அவன் தான் கரெக்டான ஆளு. சரி விடு, மேலதானே இருக்கான், கூப்பிடு. பாத்ரூம்ல இருக்கான். ஏன் மேல பாத்ரூம் இல்லையா? அங்க இருக்குது, இங்க பாத்ரூம் கழுவிட்டு இருக்கான். மகிமே ராஜு வா. மகிமை வா வா வா. கழுவிட்டியா? கை கழுவிட்டியா? சரி உட்காரு. என் ஸ்டூல்ல உட்கார மாட்டியா? இல்ல நான் உட்கார, உங்களுக்கு சேர் ஒண்ணு கொண்டு வரல. ஏன்னடி ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப இன்னொரு சேர் கொண்டு வந்தீங்கன்னா தலைமையில தூக்கி வச்சுக்க உட்கார முடியும். உட்கார. நீங்க எப்படி வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனா உன்னை பத்தி தாண்டா பேசிக்கிட்டே இருக்கிறோம். வேலை விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத மகிமை. நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த வாரம் டூர் போறோம். ஏன்டா டூர் வேணானே? இல்ல வேலை வச்சா போதும். எனக்கு அண்ணன் சொன்னாரு உங்களை போய் பாரு, வேலை அது போதுண்ணே. இரு மகிமை, உங்க அண்ணன் இன்பா இருக்கா பத்தியா? அவன் அப்படிதான். நாங்க எங்க டூர் போனாலும் அவன் இல்லாம போக மாட்டோம், அவனை கூட்டிட்டே போவோம். அவ்வளவுதான். இப்ப இன்பராஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி திண்டுக்கல்ல போயிட்டதுனால அவனுக்கு பதிலா உனக்கு நாங்க எல்லா இடத்தையும் கூட்டு போய் சுத்தி காட்ட போறோம். அண்ணே சுத்தி பார்க்கலாம் விரும்ப போல விடுங்கண்ணே. இந்த வயசுல சுத்தி பார்க்காம எந்த வயசுல சுத்தி பார்க்க போற? வாடா சும்மா. ஆனா விட்டுருங்க. டேய் ஏண்டா வேணாங்கிற? பின்ன என்னண்ணே, இப்படிதான் போன டைம் வந்து கன்னியாகுமரிக்கு போலாம், விவேகானந்தர் பாறை சுத்தி பார்க்கலாம் வாடான்னு சொன்னீங்க. ஆமா சரி நானும் வந்தேன். பார்த்தா ரூம்லயே பொட்டி படுவே எல்லாம் எண்ணெயை வச்சுட்டு மயிரா போச்சு. நீங்க மட்டும் போய் போட்டோ எடுத்துன்னு வந்தீங்க. கேட்டா இந்த போட்டோல பாருன்றீங்க. அடுத்த நாள் திருவள்ளூர் சிலை 133 அடியில இருக்கு, 8 அடியில் நின்று போட்டோ எடுக்கலாம்னு சொன்னீங்க. நீங்க பெரிய புடிங்க மாதிரி போயிட்டு போட்டோ எடுத்துன்னு வந்து போட்டோல காமிக்கிறீங்க. இதான்ட்டு எல்லாம் புக்ல பார்க்க மாட்டேனானே. எதுக்குன்னா நான் வரேன், எனக்கு சுத்தி பார்க்க விருப்பம் விட்டுருங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா போடுது, கொஞ்சம் கூல் பண்ணவன. டேய் உனக்கு அந்த பார்க்கலன்றதான பிரச்சனை. விட்டுரு, எதுவும் பிரச்சனை போதும். நாங்களும் வந்து போன தடவை தம்பி இந்த மாதிரி விட்டோமே, இந்த தடவை எல்லாம் சுத்தி பார்க்க வைக்கணும் அப்படின்னு நாங்களும் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி தாண்டா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க பாரு, இந்த வாட்டி நீ எங்க கூட வர வேணாம்டா. ஆனா எங்களுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே நீ கிளம்பி போயிடுற. நீ ஜாலியா நல்லா சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க லேட்டா வந்தா கூட நாங்க சுத்தி பார்த்துக்கிறோம்னா. நீ இன்னைக்கு நைட் 7 மணிக்கு கிளம்பணும். 7 மணிக்கு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 சட்டைக்கு ஒரு பையில போட்டா லக்கேஜ் ரெடி, நான் கிளம்புறேன். ஒரு பை இல்ல 8 பை. 8 பையில ட்ரெஸ் இல்லண்ணே. உங்ககிட்ட இல்லப்பா, எங்க வீட்டுல 4 லக்கேஜ், இவன் வீட்டுல 3 லக்கேஜ், மொத்தம் 8. 4 3 7 தான்டா, 8ங்கற. அண்ணே அண்ணன் என் லக்கேஜ் சேர்த்து சொல்லுதுண்ணே. உனக்கு லக்கேஜ் உனக்கு அங்க ஊரை சுத்தி பாருறதுக்கு நேரம் சரியா இருக்கும். அப்புறம் எங்க ட்ரெஸ் மாத்த வேண்டிய அதெல்லாம் நான் பாக்க நேரம் இருக்கு. நான் எத்தனை மணி அப்படி தெளிவா இருக்கு. நீ என்ன பண்ற? இன்னைக்கு 7 மணிக்கு எங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு
முன்னே ட்ரெயின் ஏற்றி விடுவோம். நான் எத்தனை மணிக்கு போய் சேருவேன்? அடுத்த நாள் சாயந்தரம் 7 மணிக்கு அங்க போய் ரீச் ஆக ரூம் ரெடியா இருக்கும். நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? நாங்க நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஃபிளைட் ஏறணும்னா 1 hour 8 மணிக்கெல்லாம் கேதார்நாத் வந்து சேர்ந்துருவோம். நாங்க அப்படி இப்படி கேதார்நாத் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கும் நீ ரூமுக்கு வர்றதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், வந்ததையும் இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்களே பேக் பண்ணுவோம். அந்த பேக் பண்ற சமயத்துல நீ போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். திருப்பி நான் அங்க எத்தனை மணிக்கு கிளம்புவேன்? 8 மணிக்கு கரெக்டா ட்ரெயின். நாங்க அதுக்குள்ள உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவோம். நீ அங்க ட்ரெயின் ஏறினா அடுத்த நாள் நைட் 8 மணிக்கு பத்ரிநாத் போய் ரீச் ஆயிருவேன். உனக்கு ரூம் ரெடியா இருக்கும். நீங்க எப்ப கிளம்புவீங்க மறுநாள்? அதே போலதான் அதுக்கு அடுத்த நாள் 8 மணிக்கு நாங்க காலையில பிளைட்ட பிடிச்சோம்னா 1 hour 9 மணிக்கெல்லாம் பத்ரிநாத் வந்து சேர்ந்துருவோம். வழக்கம் போல நாங்க அப்படி இப்படி பத்ரிநாத் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு வர்றதுக்கும் நீ ரூமுக்கு வர்றதுக்கும் கரெக்டா அப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்க ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அதுக்குள்ள ட்ரெயின் டைம் ஆயிரும். திருப்பி என்ன பேக் பண்றீங்க? அப்படியே லக்கேஜ் எல்லாம் எடுத்து ட்ரெயின்ல உன்னை உட்கார வச்சு பேக் பண்ணிடுவோம். சோம்நாத்துக்கு போறோம். அது அங்க எத்தனை மணிக்கு போய் சேர்றோம்? வந்து நைட் 8 மணிக்கு சோமநாத்ல ரீச் ஆகும். ரூம் ரெடியா இருக்கும். நைட் 9 மணிக்கு. நீங்க மறுநாள் பிளைட் 9 மணிக்கு காலையில ஏறணும்னா 1 hour தான். 10 மணிக்கெல்லாம் சோம்நாத் வந்து சேர்ந்துரும். நாங்க சோம்நாத் அப்படியே சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கும் நீ ரூமுக்கு வரதுக்கும் டைமுக்கு கரெக்டா இருக்கும். அங்க வந்ததையும் நாங்க இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்களே பேக் பண்ணுவீங்க. அந்த பேக் பண்ற சமயத்துல நீ போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்ப கரெக்டா 9 மணிக்கு ட்ரெயின் திருப்பியும். அது எங்க ட்ரெயின்? சென்னைக்கு. நான் எத்தனை மணிக்கு வருவேன்? நீ அடுத்த நாள் நைட்டு கரெக்டா 8 மணிக்கு சென்னை வந்து சேர்ந்துருவேன். நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? என்னடா கேள்வி இது? வழக்கம் போல இங்க ஒரு 10 மணிக்கு நாங்க பிளைட்ட பிடிச்சோம்னா 1 hour டிராவல் 11 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துருவோம். நீ வழக்கம் போல நைட்டு 8 மணிக்கு இங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துருவேன். வந்ததும் உங்களுக்கு போன் பண்ணணும். எதுக்குன்ற நீ பாட்டு நீ என் வீட்டுக்கு வந்து லக்கேஜ் இறக்கிட்டு மீதி இருக்கிற லக்கேஜ் வச்சுக்கிட்டு வந்து இவன் வீட்டுல வச்சுட்டு நீ போய் வெளியில சாப்பிட்டு முடிஞ்ச டிஃபன் ரெடி வச்சு மேல போய் படுத்துக்க. இதை நான் சுத்தி பார்க்கவே இல்லையா? இது ஏன் தப்பு? நான் ஒவ்வொருத்தரையும் சுத்தி பாருன்னு சொன்னேன்ல. ஏன் சுத்தி பாருங்க? நீ சுத்தி பார்க்கல தப்பு தானே? என் தப்புதான். இல்லண்ணே, இது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரியல உனக்கு? இல்லண்ணே, நான் சுத்தி பார்க்க தான் வந்தேனா இத லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போக வந்தானே தெரியல. கன்ஃபியூஸா இருக்கு. இதெல்லாம் நீ எதுக்குடா யோசிக்கிற? டூர் போனோமா வந்தோமா அந்த வேலையை முடிச்சுட்டு டைரக்டா வந்து நாங்க சொல்ற வேலையில ஜாயின் பண்ண வேண்டியதானே? ஆமா, நான் அந்த வேலை கண்டிப்பா ஜாயின் பண்ணேன். சரிண்ணே அண்ணே, நான் வரேன். எங்க கிளம்புறேன்? அண்ணே, அண்ணன் வீட்டுக்கு போய் லக்கேஜ் எடுக்கணும்ல. ஏய், அது நைட்டு 7 மணிக்கு தானடா ட்ரெயின். இப்பவே போய் என்ன பண்ண போற? நீ என்ன பண்ற? இப்ப பேசாம லஞ்ச் இங்க ரெடி பண்ணிட்டு நீ போய் வெளியில சாப்பிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போய் லக்கேஜ் எடுத்துட்டு இங்க வந்து லக்கேஜ் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படியாண்ணே? ஆமா. இப்ப லக்கேஜ் எப்பறா சுத்தி விட்டோம்? ஒரு கன்ஃபியூஷனே போயிட்டு இருக்கான். உன்னை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே ஓகேடா. ஆனா அடுத்த டூருக்கு இவன் வருவானான்றதாண்டா டவுட். இவனை விடுறா. ரமேஷோட தம்பி அனுப்பிச்சு வச்சிருக்கான்ல,